ஸ்டாக் மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ்க்கு 3:15 பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரேடிங் ஆரம்பிச்சிடும். அதுதான் க்ளோசிங் ஆப்ஷன் செஷன், சிஏஎஸ். இந்த சிஏஎஸ்ல எப்படி பிரைஸ் மேட்ச் ஆகுது, க்ளோசிங் பிரைஸ் எப்படி டிட்டர்மின் ஆகுது, மார்க்கெட் லிமிட் ஆர்டருக்கு என்ன ரூல், முக்கியமா இந்த சிஏஎஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். இது இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, முன்னாடி ஸ்டாக்கோட க்ளோசிங் பிரைஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல VWAP வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்ற மெத்தட்ல தான் கால்குலேட் பண்ணாங்க. இதுல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பெரிய அளவுல பை அண்ட் செல் ஆர்டர் பண்ணும்போது க்ளோசிங் பிரைஸ் அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால க்ளோசிங் பிரைஸை ஃபேர், டிரான்ஸ்பரண்டாவும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ்ல க்ளோசிங் பிரைஸ் டிட்டர்மைன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா சிஏஎஸ் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சிஏஎஸ் அப்படின்றது க்ளோசிங் ஆப்ஷன் செஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் ப்ராசஸ். இது எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல இருக்க கேஷ் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா சிஏஎஸ் மெத்தட் அப்ளை பண்ணுவாங்க. அதனால இந்த சிஏஎஸ் மெத்தட் எல்லா லிஸ்டட் ஸ்டாக்ஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இப்போ சிஏஎஸ் ஓட டைமிங்கை கிளியரா புரிஞ்சுக்கலாம். சிஏஎஸ்க்கான மெயின் செஷன் 3:15 இருந்து 3:35 PM வரைக்கும் இருக்கும். 3:15 இருந்து 3:20 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிரைஸ் கால்குலேஷன் அண்ட் டிரான்சிஷன் பீரியட். 3:20 இருந்து 3:25 வரைக்கும் ஆர்டர் என்ட்ரி பீரியட். இந்த 5 மினிட்ஸ்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம், ஆர்டர்ஸை மாடிஃபை பண்ணலாம், ஆர்டர்ஸை கேன்சல் கூட பண்ணலாம். சோ இந்த பீரியட்ல லிமிட் அண்ட் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ரெண்டுமே அலோவ் பண்ணுவாங்க. 3:25 இருந்து 3:30 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. லிமிட் ஆர்டர்ஸ் மட்டுமே என்ட்ரி, மாடிஃபை அண்ட் கேன்சல் பண்ண முடியும். இந்த பீரியட்ல மார்க்கெட் ஆர்டர்ஸை புதுசா பிளேஸ் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, மாடிஃபையும் பண்ண முடியாது. 3:30 இருந்து 3:35 வரைக்கும் ஆர்டர் மேட்சிங் அண்ட் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் பீரியட். 3:30க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிருக்க பை அண்ட் செல் ஆர்டர்ஸை சிஸ்டம் வந்து மேட்ச் பண்ணும். அந்த பேசிஸ்ல ட்ரேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மேட்சிங் ப்ராசஸ்ல டிட்டர்மைன் ஆகிற பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஏஎஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஈக்குலிபிரியம் பிரைஸ். சிஏஎஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் பிரைஸ் 3 இருந்து 3:15 PM வரைக்கும் நடந்த ட்ரேட்ஸோட VWAP வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் பேசிஸ்ல பிரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அது வெறும் ஆவரேஜ் பிரைஸ் இல்ல, எந்த பிரைஸ்ல எவ்வளவு குவான்டிட்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்றத கால்குலேட் பண்ணி கிடைக்கிற பிரைஸ் தான் ஆவரேஜ் பிரைஸ். இந்த ரெஃபரன்ஸ் பிரைஸை வச்சு சிஏஎஸ்க்கான பிரைஸ் பேண்ட் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சிஏஎஸோட பிரைஸ் பேண்ட் ரெஃபரன்ஸ் பிரைஸ்ல இருந்து +or-3% இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 1000 rupees அப்படின்னா 3% வந்து 30 rupees. அப்படின்னா சிஏஎஸோட பிரைஸ் பேண்ட் வந்து 970 rupeesல இருந்து 1030 rupees வரைக்கும் இருக்கும். இந்த பிரைஸ் பேண்டுக்கு வெளியில இருக்க ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. சிஏஎஸ்ல எந்தெந்த ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் லிமிட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ சிஏஎஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வரலாம். ஒரே நேரத்துல பல பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் வந்திருக்கும். அதுல எந்த பிரைஸை மேக்ஸிமம் குவான்டிட்டி எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த பிரைஸை சிஸ்டம் வந்து டிட்டர்மைன் பண்ணும். இதுதான் ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்குக்கு 100 rupeesல 10,000 பை ஆர்டர்ஸ் இருக்கு, 101 rupeesல 15,000 பை ஆர்டர்ஸ் இருக்கு, 102 rupeesல 20,000 பை ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆனா செல்லர்ஸ் கிட்ட இருந்து டிஃபரெண்டான பிரைசஸ்ல செல் ஆர்டர்ஸ் போட்டிருக்கலாம். சிஸ்டம் எல்லா பை அண்ட் செல் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணி எந்த பிரைஸ்ல மேக்ஸிமம் வால்யூம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணும். அந்த பிரைஸ்ல மேக்ஸிமம் குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் பிரைஸா டிட்டர்மைன் ஆகும். சில சிச்சுவேஷன்ல ஒரு பிரைஸ் இல்லாம அதே வால்யூம்ல 2-3 பிரைசஸ்ல மேக்ஸிமம் வால்யூம் எக்ஸிக்யூட் ஆகலாம். அப்படி இருந்தா மினிமம் ஆர்டர் இம்பேலன்ஸ் பிரைஸா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆர்டர் இம்பேலன்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல இருக்கிற பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் இடையில இருக்க அன்மேட்ச்டு குவான்டிட்டி. அதாவது மேக்ஸிமம் வால்யூம் சேமா இருந்தாலும் எந்த பிரைஸ் பேலன்ஸா இருக்கும் அப்படின்றத சிஸ்டம் பார்க்கும். ரெண்டு பிரைசஸ்ல மேக்ஸிமம் வால்யூமும் மினிமம் ஆர்டர் இம்பேலன்ஸும் சேம் அப்படின்னா அப்போ ரெஃபரன்ஸ் பிரைஸ்க்கு க்ளோஸா இருக்கிற பிரைஸை ஈக்குலிபிரியம் பிரைஸா எடுத்துப்பாங்க. இப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ்ல ஃபைனல் ஈக்குலிபிரியம் பிரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சிஏஎஸோட மெயின் செஷன் 3:15 இருந்து 3:35 PM வரைக்கும் இருக்கும். 3:35க்கு அப்புறம் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டி முழுசா முடிஞ்சிடாது. 3:35 இருந்து 3:50 வரைக்கும் டிரான்சிஷன் பீரியட். அதுக்கப்புறம் 3:50 இருந்து 4 o'clock வரைக்கும் போஸ்ட் க்ளோஸ் செஷன். சிஏஎஸ்க்கு அப்ளிகபிள் இல்லாத செக்யூரிட்டிஸ்க்கு கண்டினியூஸ் ட்ரேடிங் செஷன் 9:15 AM ல இருந்து 3:30 PM வரைக்கும் இருக்கும். ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்டோட செஷன் 9:15 AM ல இருந்து 3:40 PM வரைக்கும் இருக்கும். அதனால 3:30க்கு எல்லா செக்யூரிட்டிஸோட ட்ரேடிங் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சோ இந்த என்டையர் சிஏஎஸ் ப்ராசஸை ஒரு ரீகேப் பார்க்கலாம். 3:15 இருந்து 3:20 வரைக்கும் டிரான்சிஷன் பீரியட். 3:20 இருந்து 3:25 வரைக்கும் பை அண்ட் செல் ஆர்டர்ஸை என்டர், மாடிஃபை அண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். 3:25 இருந்து 3:30 வரைக்கும் லிமிட் ஆர்டர்ஸ் மட்டுமே என்ட்ரி, மாடிஃபை ஆர் கேன்சல் பண்ண முடியும். லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல ரேண்டம் க்ளோசிங் நடக்கும். 3:30 இருந்து 3:35 வரைக்கும் ஆர்டர் மேட்சிங் அண்ட் ட்ரேட் கன்ஃபர்மேஷன். 3:35 இருந்து 3:50 வரைக்கும் டிரான்சிஷன். 3:50 இருந்து 4 o'clock
கிளாக் வரைக்கும் போஸ்ட் க்ளோஸ் செஷன். இதுதான் க்ளோசிங் ஆப்ஷன் செஷனோட பேசிக் ஃப்ளோ. சிஏஎஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, இது ஒரு நார்மல் கண்டினியூஸ் ட்ரேடிங் ப்ராசஸ் இல்ல. பை அண்ட் செல் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணி டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ்ல ஈக்குலிபிரியம் பிரைஸை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ஆப்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோல சிஏஎஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல் டாபிக்கோட நான் உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மார்க்கெட் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.